மக்கள்லாம் திரண்டு அலைகளெல்லாம் நம்ம தேர் திருவிழாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன்ல கூட்டம் அள்ளுது. வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு ஆசிஃப் ஃபாத்திமா நான் படித்த பள்ளி மூச்சு முடிச்சுக்கிச்சு, கையை தூக்கி கூட பேச முடியல. நாம் இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இதான் நம்மளுடைய S9 கோச். தாம்பரம்லேருந்து காரைக்கால் போகிற வண்டி. இன்னைக்கு டேட்டு 6. நாளைக்கு நம்ம ஊரில் தேர் திருவிழா இருக்கு. நம்ம அந்த தேர் திருவிழாவுக்கு தான் போக போகிறோம். தொடர்ந்து அங்கேருந்து அடுத்து நம்மளுக்கு வெட்டிங் ஈவெண்ட்ஸ் 2 இருக்கு. அந்த ஈவெண்ட் ஷூட்டையும் போகிறோம். அந்த வெட்டிங் ஈவெண்ட் ஷூட்டோடையும் உங்களுக்கு விளாகா கவர் பண்ணி தரேன். ஏறிட்டோம். நம்மளுக்கு 32 இதுதான் நம்ம கோச்சு. நம்மளோட படுக்க போகிற இடம் எல்லா கூட்டமாக இருக்கு. எல்லாமே திருவாரூர் நினைக்கிறேன். நம்ம தேர் திருவிழா ஃபர்ஸ்ட் இருக்காது. இப்போ இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருவாரூர் போகிறவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே இந்த தேர் திருவிழா ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறாங்க. 30-40 பேர் இந்த ஒரு கோச்சில் மட்டுமே இருக்காங்க. நம்ம தேர் ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு காரைக்கால் வண்டி 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் கிளம்புது. இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திண்டிவனம், சிதம்பரம், மாயவரம் அந்த ரூட்ல திருவாரூர் போய் திருவாரூர் காரைக்கால் போகுது. நம்ம மார்னிங் திருவாரூர் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சோழனே சொர்க்க பூமி, சோழ தேசம். நம்ம இப்போ நம்மளுடைய திருவாரூருக்கு இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். காலையில் 9 மணிக்கு பெரிய தேர் எடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் காலையில் 9 மணிக்கு நம்ம தேரை பார்க்கலாம். மக்கள்லாம் திரண்டு அலைகளெல்லாம் நம்ம தேர் திருவிழாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன்ல கூட்டம் அள்ளுது. நம்ம இப்போ ஜங்ஷன் வாசலில் நிற்கிறோம். இங்கே உள்ள டீ கடை நிற்கிறோம். எப்போதுமே நம்ம டீ கடை டீ சாப்பிடுவோம். நம்ம மாமா கால் பண்ணியிருக்கோம். இப்போ அவர் நம்மளை பிக்கப் பண்ணி இருக்காங்க சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே நம்ம தேர் பார்க்க போவோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழியில தான் தேர் நடையானது அங்கே இருக்குது. அதை நான் போகிறத உங்களுக்கு லைவாக காட்டுறேன். டீ கடையில் படன்னு கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாருமே வண்டி ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மாமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்போதுமே நம்மளுக்கு பக்கத்தில் இந்த கடை தான் ஓப்பனிங்கில் இருக்கும். காலையிலேயே நம்ம சோப் வாங்கிப்போம் இன்னைக்கு. ஆமாம் இல்லைன்னா எப்போதுமே மார்னிங் வந்ததுக்கப்புறம் இந்த ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம். இந்த சோப்பு அந்த மாதிரி ஐட்டம். இது நம்ம டீ கடைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு குட்டி பெட்டி கடை. பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் வேணும்னா காலையில் இங்கே வாங்கிட்டு நம்ம போய்க்கலாம். பழைய பஸ் ஸ்டாண்டை இது பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கல, இங்கே காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ரைட்டு. இந்த தேர் போகிற ரூட்டில் பேரிகார்டை வச்சு அடைச்சிட்டாங்க. ஸோ இந்த ரூட்டில் நம்ம போக முடியாது. ஃபுல்லாக பேரிகார்டு வச்சு அடைச்சாச்சு. ஸோ என்னால் இப்போ பெரிய தேரை காட்ட முடியுமான்னு தெரியல. போக முடியாதா? எடுத்துட்டு கேட்டோம். எடுத்துட்டு வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு அந்த பெரிய தேருக்கான அந்த முட்டுக்கட்டைகளை எடுத்து பாருங்க. இதுதான் அந்த புளிய மரத்தால செய்யப்பட்ட முட்டுக்கட்டைகள். பாருங்க, ஹைட்ராலிக் பிரேக்கோட இருக்கக்கூடிய அந்த தேர். சுத்திலும் எல்லா இடத்துலும் பேரிகேட் போட்டுருக்காங்க. ஆசிஃப் ஃபாத்திமா நான் படித்த பள்ளி அங்கேதான் 4th ஸ்டாண்டர்ட் நான் படித்த மேனினி.
இந்த இடத்தெல்லாம் இடிச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. வந்துருங்க பேசிக்கிட்டு வளர்ந்தாங்க மற்ற எல்லா வரையும் பில்டிங் வச்சுருக்கோம் பழைய காலனி இருக்காங்க. சரி, அந்த மங்கலம் வந்தாச்சு. போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு 9 மணிக்கு எந்திரிச்சாகும். Hi, how are you? I'm fine. Hi, fine. Hi. சொல்லுங்க. This is my smartwatch. இது எப்படி மொபைல்ல ஏத்துவோம்? This is my smartwatch. தூங்கி எந்திரிச்சிட்டோம். தோசை சுட்டுட்டு இருக்காங்க. தோசை சாப்பிட்டுட்டு தேர்தல் போகலாம். வரோம் சமாளிக்கணும். அப்படியா? அப்படி பின்ன இப்படி இப்படி நீங்க நாங்களா இப்படிதான். அந்த ஒரு கழிக்கல ப்ளீஸ் கழிக்கல பயமா இருக்கு. பயப்படாதா? மேலே வீதியில இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது விஸ்வாமித்திர விஸ்வநாதர் திருக்கோயில் வாசல் நின்றுட்டு இருக்கோம். நாலு வீதியிலையும் பாத்தீங்கன்னா இங்க அடைப்பு போட்டிருப்பாங்க. ஏன்னா உள்ள வந்து மக்கள் எல்லாம் 2 வீலரை பயன்படுத்தி இங்க வந்தா இங்க தேர் வந்து போகக்கூடிய அந்த வழித்தடத்துக்கு வந்து பாதைக்கு வந்து இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு பேரிகேட் போட்டு யாரும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு இந்த 4 வீதிக்குள்ளேயும் வளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை வந்து காவல்துறை சார்பில் வந்து எடுத்திருக்காங்க. இது காவல் பிடிக்கிறதுக்காக காலம் கிடைக்கிறதுக்காக பானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்க வந்து சோதரியாளர்களோட சார்பில் வந்து பக்தர்களோட தாகம் தெளிக்கிறதுக்காக குளிர்பானங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து இப்போ இங்க நம்ம தான் குடிக்க போறோம். இப்போ கொஞ்ச நேரத்துல வெயில் பயங்கரமா வந்துடும். அந்த வெயில தணிக்கிறதுக்காக அவங்களா முடிஞ்ச எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அருமையா இருக்கு. லெமன் ஜூஸ், சாத்துக்குடி எல்லாம் போட்டு கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த பானவை ரெடி பண்ணிருக்காங்க. நான் பேர் அகிலேஷ். நான் வந்து இப்ப திருவாரூர் தேர் பார்க்க வந்திருக்கேன். இந்த தேர் ரொம்ப வருஷம் சூப்பரா இருக்கும். நீங்க எவ்வளவு வருஷமா தேர் பாக்குறீங்க? நான் இது பல வருஷமா தேர் பார்க்கிறேன். எவ்வளவு வருஷமா தேர் பாக்குறீங்க? உங்க வயசு என்ன? 8. 8 வருஷமா பாக்குறீங்களா? இப்ப நம்ம தேர் திருவிழாங்கிறதுனால கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால குளத்துல இறங்கி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை சார்பில் இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து இப்ப குளத்துக்கிட்ட அலோவ் பண்றது கிடையாது. தெப்ப ரொம்பவே அழகா இந்த குளத்துல வந்து தெப்பம் பவனி வரும். இந்த குளத்துல குளிச்சுட்டு அப்படியே வந்து அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி நான் போயிடுவேன். அதான் என்னுடைய மெமரிஸ். நான் இந்த குளத்துக்கு வந்தேன்னா இப்ப தேர்னால மக்கள் கூட்டம் அதிகமாயிரும், குளத்துல வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த குளத்துல வந்து அடைச்சிட்டாங்க. இப்போதைக்கு யாரும் இறங்க முடியாத மாதிரி பேரிகார்ட் போட்டாங்க. இந்த குளம் வந்து பல வருஷமே இருக்கு. அந்த குளத்துக்கு மட்டும் 2 பேர் இருக்கு. ஒன்னு கோழிக்குளம், தெப்ப குளம். இதுதான் நம்ம திருவாரூர் தெப்ப குளம், கமலாலய குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா படகு சேவைலாம் இருந்துச்சு. நான் வந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் உள்ள மாதிரி படகு சேவைலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம நடுவணா குளத்துல உள்ள இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷம் அப்ப மட்டும் இந்த படகு சேவை வந்து போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து கோயிலுக்கு போக வந்து அந்த ஒரே ஒரு படகு இருக்கு. அதுவும் கயிறு கட்டி இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அது மோட்டார் போட்டும் கிடையாது. அது மூலயமா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. பசங்கெல்லாம் நம்ம தேர் திருவிழா நடக்கிற வேலையில 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுத போயிட்டு இருக்காங்க. நம்மளை தாண்டி 2 தேர் போயிருச்சான். நம்ம அது தெரியாம இப்பதான் வந்திருக்கோம். சரி வாங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு வேற என்ன தேர் வந்துட்டு இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட்ல போலாம்.
நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் அந்த தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஆழித்தேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழினா கடலை குறிக்கும். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆழி போல, அதாவது கடல் போல மக்கள் திரண்டு வருவாங்க. அதனாலதான் ஆழித்தேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலே புகழ்பெற்ற தேரு அப்படின்னு சொல்றதுனால எங்கெங்கயோ இருந்த வெளிநாட்டுல இருந்து கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்துட்டு போவாங்க. அது பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது சிவபெருமானே வந்து நம்ம ஊர்ல வெளில வந்து நம்ம கூட வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிவனே வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கடவுளே வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். இதை தொடர்ந்து இப்ப அம்மன் தேர்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஆயிரத்தி 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேர். இந்த தேர் வந்து 10 சக்கரம் கூட இயங்குனுச்சு.